வணக்கம். அன்பார்ந்த குரு ஜோதிடம் நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் ஜேஎம்எஸ் சந்திரமௌலியின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த பதிவு மிதுன லக்கண அன்பர்களுக்கு சூரியன் சனி கிரக சேர்க்கை கிரக யுத்தம் ஒரு 14 நாட்களுக்கு பிப்ரவரி 20 முதல் மார்ச் 4 வரை அந்த பலன்களை பார்க்க இருக்கிறோம். இப்ப மிதுன லக்னத்திற்கு 9ஆம் இடத்துல சனி இருக்காரு, சூரியனும் அங்க வந்து சேர்றாரு. இதனுடைய தன்மையில 2 பேரு ஆகாத கிரகங்கள் சண்டை போட்டுக்கிறாங்க. 9ஆம் இடம் என்பது நமக்கு கம்யூனிகேஷன் லைனு, பூர்வீகம், இறை குலதெய்வம், இறையருள், தந்தை வர்க்கம், வெளிநாடு தொடர்புடைய மற்றும் உயர்கல்வி சம்பந்தப்பட்ட ஒரு வளர்ச்சி, இத்தனையும் நமக்கு விரும்பக்கூடிய நபர்கள் இத்தனையும் 9ஆம் இடம். ஆனா அந்த இடத்துல சனி வந்து நல்ல வலிமையா அந்த கிரகம் இருந்தாலும் கூட அதுல வந்து சூரியன் சேரக்கூடிய இந்த 14 நாட்கள் நான் ஏன் எடுத்திருக்கேன் அப்படின்னா, 30 நாட்கள் கும்பராசியில சூரியன் போனாலும் கூட அவர் இந்த சனியினுடைய பயணத்துல சனி செல்லக்கூடிய நட்சத்திரத்துல சேர்றது வந்து இந்த 14 நாட்கள் தான். சதயம் என்கின்ற நட்சத்திரத்துல இப்ப சனி இருக்கிறதுனால அதே சதய நட்சத்திரத்துல சூரியன் போகிற விஷயத்தை தான் நம்ம கிரக சேர்க்கைன்னு எடுத்துக்கோம். அப்ப 9ஆம் இடம் என்பது இறையருள், நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தெய்வ அனுக்கிரகம்னு சொல்றோம் இல்லையா. ஒரு உபாசனை பண்றோம் அல்லது தெய்வ அனுக்கிரகம் இருந்தா ஒரு குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்குது, ஒரு நல்ல எதிர்பார்த்த நன்மைகள்லாம் கிடைக்குதுங்கிற ஒரு மன நிறைவு, இதெல்லாம் கிடைக்கிற இடம் தான் 9ஆம் இடம். அப்படிப்பட்ட பாக்கிய ஸ்தானத்துல நமக்கு ஒரு இந்த சேர்க்கையானது நமக்கு நன்மை தருகிறது. ஏன்னு கேட்டா சூரியன் வந்து நமக்கு அப்படிப்பட்ட ஒரு நன்மையான கிரகம். அதனால இந்த சூரியனை பொறுத்த வரைக்கும் நமக்கு நம்முடைய முயற்சிகள், நம்முடைய எதிர்பார்ப்புகள், அதுபோக நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஆத்ம அனுபவம், இதையெல்லாம் குறிக்கிற கிரகமா இருக்கு. அப்படிப்பட்ட கிரகம் வந்து இந்த 9ஆம் இடத்துல இருக்கிறதுங்கிறது வந்து ஒரு 2 பெரிய சக்தி நமக்கு கிடைச்ச மாதிரி. ஆனால் இந்த 14 நாட்கள்ல வெவ்வேறு அமைப்பு, அதாவது வெவ்வேறு குணாதிசயங்கள், பகைத்தன்மை கொண்ட கிரகங்கள். சூரியனும் சனியும் தந்தையும் மகனும் தான், ஆனால் எதிரிகள். அந்த பகைத்தன்மை கொண்ட கிரகங்களுடைய போக்கு அந்த ஸ்தானத்துக்கு ஏதாவது பாதிப்பு பண்ணிருமா அப்படின்னு பார்த்தா, அந்த ஸ்தானத்துக்கு அது வளர்ச்சியை கொடுக்குதுங்கிற ஒரே விஷயத்தை எடுத்துக்கிட்டு, ஆனா மற்ற கேள்விகளுக்கு அது என்ன செய்யுதுன்னு பார்க்கும்போது, இப்ப நமக்கு ஒரு கையிருப்பு பணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுல வந்து கொஞ்சம் அந்த நாட்கள்ல அது சேமிப்பு, அந்த கையிருப்பு பணம் வந்து டெவலப் ஆகிறத தடுக்கிறது, டெபாசிட் அமௌண்ட்டுக்கு வந்து வளர விடாமல் இருக்கிறது, இந்த மாதிரி அந்த ஒரு விஷயத்துக்கு மைனஸாக இருக்கும். அதே நேரத்தில் இளைய சகோதர சகோதரி வகை ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணுறது, நம்முடைய அறிவு ஆராய்ச்சி திறனை பயன்படுத்துறது, இதுக்கெல்லாம் அதை சப்போர்ட் பண்ணும். ஒரு வீடு கட்டுறது, வாகனம் வாங்கிறது, ஒரு இடம் வாங்கிறது, தாயார் உறவுகள், இதுக்கெல்லாமும் சப்போர்ட்டாக இருக்கும். குழந்தைகள் நலம், குழந்தைகளுடைய கல்வி, குழந்தைகளுடைய சுப நிகழ்ச்சிகள், குழந்தைகளுடைய திருமண காரியங்கள், குழந்தைகளுடைய அடுத்தடுத்து செல்லக்கூடிய அறிவு பயணங்கள், இதுக்கெல்லாம் அது சப்போர்ட் பண்ணும். அதே நேரத்தில் இப்போ நம்ம பார்க்குறோம், ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா அந்த வேலையில் சின்ன சின்ன இடமாற்றங்கள், ஒரு இன்டர்னல் சேஞ்சஸ்ன்னு சொல்கிறது, அல்லது இப்போ ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா டெம்பரரியாக வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அன்னன்னைக்கு வேலை இருந்தால் மட்டும் கிடைக்கும், வேலை இல்லைன்னா லே ஆஃப் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி சில இந்த 14 நாட்களில் வேலை தடை அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். அந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த குலதெய்வம், இறை வழிபாடு, இப்போ சனி சூரியன் அப்படின்னு எடுத்துக்கும்போது சிவ ஆலயங்கள், ஆஞ்சநேயர் வழிபாடு, இதுகள் எல்லாம் வந்து நம்ம ஜனனஜாதத்துக்கு தகுந்தவாறு தேர்ந்தெடுத்து வழிபாட்டு முறைகளை பின்பற்றும் போது அது வந்து அந்த மாதிரி தடைகளை நீக்கி விட்டுரும்.
இப்போ பகை, கடன் பிரச்சனை, எதிரிகள் பிரச்சனை, வழக்குகள் இதுக்கெல்லாம் கூட ஒரு பைசல் வரும். அது தீர்வாகும். அது சட்ட ஆலோசனைகள், அந்த சட்டத்துறையும் அரசு துறையும் நமக்கு சப்போர்ட்டா நிற்கும். ஏதோ ஒரு வகையில் அந்த தீர்வுகள் கிடைக்கும். அந்த வகையில் ஒரு பலமாக இருக்கும். இப்போ ஒரு சிகிச்சைகள் மேற்கொள்கிறோம், மருத்துவ சிகிச்சைகள் நம்முடைய உடல் நலத்துக்கு அது வளர்ச்சியை கொடுக்கும். 9ஆம் இடம் அப்படின்னாலே ஜென்ரலாக என்ன அப்படின்னா நல்ல வெயிட் போடுறதுன்னு அர்த்தம். இப்போ எப்படி சந்தோஷமா இருந்தால் தானே மனிதர்கள் வெயிட் போடுவாங்க, அப்போ நல்லா சாப்பிடவும் செய்வாங்க, புஷ்டியாக இருக்கிறதுன்னு அர்த்தம். அது மாதிரி ஒரு வளர்ச்சியை நம்ம பார்த்து போய்கிட்டு இருக்கலாம். ஆயுள் பலத்துக்கு பிரச்சனை இல்லை. இப்போ உற்பத்தி சார்ந்த தொழில்கள் அப்படின்னு எடுக்கும் பொழுது இந்த காலகட்டத்தில் அதுக்கு கொஞ்சம் தடைகளை கொடுக்கும். ஏன்னா நமக்கு 4ஆம் இடம் 10ஆம் இடம் அப்படிங்கிறதுக்கு இது 9ஆம் இடம்ங்கிறது தடைகளை கொடுக்கும். இந்த 4ஆம் இடம் 10ஆம் இடம் தான் சொந்த தொழிலா பண்றவங்க, உற்பத்தி துறையில இருக்கிறவங்க அப்படின்னு அர்த்தம். அவங்களுக்கு இந்த 9ஆம் இடம் மைனஸ் பண்றதுனால நாம எப்பவுமே மிதுன லக்னத்துக்கு சொல்லிட்டு இருக்கேன், இந்த சனி பயிற்சி ஆனதுல இருந்து சனியினுடைய தன்மை உற்பத்தி சார்ந்த துறைக்கு அவ்வளவு சிறப்பு இல்லை அப்படின்னு. அதனால சில பேருக்கு அடிக்கடி சர்வீஸ் பிரேக்கு, இடையில மாற்றங்கள், வேலை இல்லாமல் போறது, மறுபடியும் ஒரு வேலைக்கு போறது, இப்படி அடிக்கடி பிரேக் ஆகிறதுக்கெல்லாம் காரணம் இந்த 9ஆம் இடம். அதே மூளை உழைப்பு, நம்ம கம்யூனிகேஷன், நம்ம கமிஷன் துறை, கலைத்துறை, இது மாதிரி விஷயங்களுக்கு இப்போ ஒரு வாத்தியார் கன்சல்டிங் பண்ணுறோம், போதனா மார்க்கத்தில் இருக்கோம், ஒரு இன்ஸ்டியூஷன் நடத்துகிறோம், அதே மாதிரி போக்குவரத்து சார்ந்த துறை, இதுக்கெல்லாம் சப்போர்ட்டாக வேலை செய்யும். மூத்த சகோதர சகோதரி வகைகளுக்கு ஒரு மகிழ்ச்சியான சம்பவங்கள், ஒரு நல்ல நிகழ்வுகள் எல்லாம் நடக்கும். எதிர்பார்த்த நன்மைகள் அவங்க மூலமா நமக்கு கிடைக்கும். அதுல சந்தேகம் இல்லை. இப்போ மூலதனம் போடலாமா அப்படின்னு பார்த்து நம்ம பார்க்கும்போது அதுக்கு ஏதோ ஒரு முட்டுக்கட்டைகள் நிற்கும். பிளான் பண்ணியிருப்போம், ஆனால் அந்த டைமுக்கு போட முடியாமல் போகும்போது என்ன இவ்வளவு தடையா இருக்கு அப்படின்னு பார்ப்போம். இதெல்லாம் பேசிக்கலாவே 9ஆம் இடத்துல இருக்கிற சனியினுடைய செயல்பாடு. இப்ப இதுல இந்த சூரியன் சனி சேரும் பொழுது நமக்கு அந்த இறை அனுகிரகம் அப்படிங்கிறது பாக்கியமாக வேலை செய்யுது. எதெல்லாம் நம்ம இந்த மாதிரி ஆன்மீகம் சார்ந்த தொழிலாக இருந்தாலும், இப்ப வாய்ப்பேச்சு, கலைத்திறமைகள், இதை சார்ந்து நம்ம இயங்கிக்கிட்டு இருந்தாலும் அதுக்கு அது நன்மை செய்கிறது. அதனால இந்த மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் சனி கிரக யுத்தம் அப்பா பையன்கிட்ட இப்போ நீங்க சின்ன வயசுல இருக்கலாம், அப்பா பெரிய வயசா இருக்கலாம், உறவுகள் கிளாஷ் ஆகலாம், திடீர்னு பிரச்சனை ஆகலாம், அப்பாவுக்கு உடல்நல கோளாறுகள் ஏற்படலாம். அந்த 9ஆம் இடத்துக்கு அப்படிங்கன்னு எடுக்கும் பொழுது அப்பா பூர்வீகம் சொத்துக்கள் சார்ந்து நமக்கு அதுக்கு உண்டான ஒரு போராட்டம் அங்க இருந்துகிட்டு இருக்கலாம், எதிர்ப்புகள் அப்படின்னு எடுத்துக்கணும். எப்பவுமே 2 கிரகம் யுத்தம் பண்ணதுன்னா அது எதிர்ப்புது அப்படிங்க. ஆக பொருள் சார்ந்து கொஞ்சம் தடைகள் இருந்தாலும் அருள் சார்ந்து உங்களுக்கு இது நன்மையை செய்யும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்க தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல திறப்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம். நன்றி, வணக்கம்.